பிரபஞ்ச சக்தி டிவி. Video 82. கடமை மாத இதழ் செப்டம்பர் 2009. ஆசிரியர் பிரபஞ்ச சக்தி பாலா. அன்பார்ந்த பிரபஞ்ச சக்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் ஜனவரி 2004 முதல் ஏப்ரல் 2020 வரை தமிழ், ஆங்கிலம், இந்தி ஆகிய 3 மொழிகளையும் பயன்படுத்தி கடமை என்ற பெயரில் ஒரு மாத இதழ் நடத்தி வந்தேன். அந்த பத்திரிகையை இப்போது சம்யுக்தா கம்ப்யூட்டர்ஸ் திரு பிரேம்குமார் அவர்கள் ஆடியோ வீடியோவாக தயாரித்து வெளியிடுகிறார். அதை பார்த்து கேட்டு ரசியுங்கள். இந்த வீடியோவில் கடமை வாசகர் திருமதி வாசுகி அவர்களும் பங்கு பெறுகிறார். அவரை வரவேற்கிறேன். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. திரு பிரபஞ்ச சக்தி பாலா அவர்களுக்கும் பிரபஞ்ச சக்தி டிவி நேயர்களுக்கும் என் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற வாய்ப்பு கொடுத்ததற்கு என் நன்றியை உரித்தாக்குகிறேன். வணக்கம் வாசுகி. பாலா சார், ஹிந்து ஆங்கில பத்திரிகையில் வந்த செய்தியை நான் வாசிக்கிறேன். அது பற்றிய கடமையின் கருத்தை நீங்கள் சொல்வீர்களா? ஓகே வாசுகி. படித்த செய்தி. உதித்த எண்ணம். செய்தி Strive for detachment. In a lecture, Notur Sri Venkata Subramanian said Sastras advise us to renounce all worldly attainments which are after all fleeting and ephemeral. This is possible through total surrender to the Lord. எதையும் விட வேண்டாம், யாரிடமும் சரணடைய வேண்டாம். பிரபஞ்ச சக்தியை எண்ணத்தால் இறுக்கி பிடித்து கொண்டால் போதும். பிறப்பு முதல் இறப்பு வரை மனிதன் வாழ்க்கையில் ஆனந்தம் பொங்கும். செய்தி Former US President Jimmy Carter. We must challenge the way so many faiths treat women. This view that women are somehow inferior to men is not restricted to one religion or belief. It is widespread. Women are prevented from playing a full and equal role in many faiths. ஜிம்மி கார்ட்டர் குற்றச்சாட்டில் உண்மை இருக்கிறது. பிரபஞ்ச சக்தி மதம் ஆண்களை விட பெண்களை உயர்வாக நடத்தும். செய்தி Pakistan admits to creating militant groups. Speaking to retired civil servants who met him to discuss national issues, President Asif Ali Zardari said militants and extremists had been deliberately created and nurtured as a policy for short-term tactical objectives by Pakistan. பாகிஸ்தான் அதிபர் இவ்வளவு பகிரங்கமாக உண்மையை ஒத்துக்கொண்டதற்கு நன்றி. எந்த ஒரு அரசாங்கமும் ஆதரிக்காவிட்டால் தீவிரவாதம் தானே அழிந்துவிடும். செய்தி Libraham Commission submits report after 16 years. The Justice Libraham Commission, which probed the sequence of events that led to the Babri Masjid demolition in Ayodhya, on December 6, 1992, submitted its report to Prime Minister Manmohan Singh. நீதிபதிகளை யாரும் கேள்வி கேட்க முடியாது, அதற்காக இப்படியா? செய்தி High Court bid to stifle criticism amounts to censorship, dismissing an application in a civil suit with costs of 10,000 rupees filed by Union Minister A. Raja and his wife, M.A. Parmeshwari. Justice K. Chandru of the Madras High Court said, as held by the Supreme Court, in the case of public officials, even the remedy of action for damages was not available with respect of their acts and conduct relevant to the discharge of their official duty. பதவியில் இருப்பவர்களுக்கு சகிப்புத்தன்மை இல்லாவிட்டால் இப்படித்தான் நீதிமன்றத்தில் குட்டு வாங்குவார்கள். அடுத்த தலைப்பு திருக்குறள் தெய்வ நூல். பாலாசார், நான் ஒரு திருக்குறளையும் அதன் பொருளையும் சொல்கிறேன். அது பற்றிய கடமையின் கருத்தை நீங்கள் சொல்லுங்கள். அறத்துப்பால் அதிகாரம் 7 மக்கட்பேறு. குறள் ஈன்ற பொழுதிற் பெரிதுவக்கும் தன்மகனைச் சான்றோன் எனக் கேட்ட தாய். பொருள் தன் மகனை நற்பண்பு நிறைந்தவன் என பிறர் சொல்ல கேள்வியுற்ற தாய் தான் அவனைப் பெற்ற காலத்து உற்ற மகிழ்ச்சியை விட பெரிதும் மகிழ்வாள். நாம் கட்டிய வீடும் பெற்று வளர்த்த மகனும் நன்றாக இருந்தால் மற்றவர்கள் பாராட்டுவார்கள். மற்றவர்கள் பாராட்டும்படி பிள்ளைகளை வளர்ப்பது நம் கையில்தான் இருக்கிறது. அடுத்த தலைப்பு பிரபஞ்ச சக்தி மதம்.
பிரபஞ்ச சக்தியாகிய என்னை பற்றி எல்லா வயதைச் சேர்ந்த ஆண்களும் பெண்களும் அறிந்து கொள்ளலாம். இருப்பினும் 18 வயது பூர்த்தியானவர்களே என்னை உணர முடியும். 18 வயது வரை ஆணையும் பெண்ணையும் குடும்ப பாசம், உறவுகள், உணர்ச்சிகள் என்று பல்வேறு சக்திகள் ஆட்டி படைக்கும். மனிதன் குடும்பத்தின் அங்கமாக வளர்வதற்காக இந்த சக்திகளை மதித்தே ஆக வேண்டும். 18 வயது வரை உனக்கு எது நல்லது, எது கெட்டது என்று சொல்லுகின்ற உரிமை உன்னை பெற்றவர்களுக்கும் வளர்ப்பவர்களுக்கும் மட்டுமே உண்டு. உன்னை உருவாக்குகிறவர்கள் பல சந்தர்ப்பங்களில் தவறான வழியை காட்டுவார்கள். தயங்காமல் அவர்கள் சொல்வதை ஏற்று வாழ்ந்து காட்டு. அடுத்த தலைப்பு திராவிடர் பெருமை. பாளையக்காரர்களை அடக்குவதற்காக கிழக்கிந்திய கம்பெனி எடுத்த காட்டுமிராண்டித்தனமான நடவடிக்கைகள் தென் தமிழகத்தில் பீதியை ஏற்படுத்தின. இந்த நடவடிக்கைகளால் 2½ நூற்றாண்டுகள் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருந்த பாளையக்காரர்கள் ஆட்சி திடீர் முடிவுக்கு வந்தது. கிழக்கிந்திய கம்பெனியினர் ஜமீன்தார் ஆட்சி முறையை உருவாக்கினர். பாளையக்காரர்கள் போராட்டத்தில் தேசிய உணர்வு எதுவும் இருக்கவில்லை. இப்போராட்டத்தை மக்கள் இயக்கம் என்று சொல்வதற்கும் இல்லை. அடிமையாக வாழ மறுத்த சில நூறு திராவிடர்களின் இன போராட்டம் இது என்பதே உண்மை. திராவிட இனத்தில் தோன்றிய பாளையக்காரர்களின் வீர சாகசங்களை நினைவூட்டும் நாட்டுப்புற பாடல்கள் இன்றும் தமிழகத்தில் ஒலித்து கொண்டுதான் இருக்கின்றன. அடுத்த தலைப்பு காதல் போட்டு வையுங்கள். நாம் வாழும் பூமி பவளம், மங்கனீசு, குரோமைட் ஆகிய தாது பொருட்களின் மொத்த உலக உற்பத்தியில் 1/3 பங்கு ஆப்பிரிக்காவில் கிடைக்கிறது. ஆப்பிரிக்க கண்டத்தில் கிடைக்கும் தாது பொருட்களில் சரிபாதி தென்னாப்பிரிக்காவில் கிடைக்கின்றன. தங்கம், வைரம், பித்தளை ஆகியவை இவற்றில் குறிப்பிடத்தக்கவை ஆகும். சுரங்கங்கள் தேசியமயமாக்கப்பட்ட பிறகும் கூட ஆப்பிரிக்காவில் சுரங்க வேலை தனியார் துறையிடமே இருக்கிறது. சுரங்க தொழிலில் ஈடுபட்டுள்ள நிறுவனங்கள் பெரும்பாலும் ஐரோப்பியர்கள் கட்டுப்பாட்டில் உள்ளன. தற்போது வட அமெரிக்காவும் இதில் ஈடுபாடு காட்டுகிறது. அடுத்த தலைப்பு embellish your English. Be correct and be sure. In a sentence where the subject and the object refer to the same person, the verb is said to be used reflexively. Example, the man killed himself. Sometimes, though the verb is used reflexively, the object is not expressed. The bubble burst itself. Certain verbs can be used reflexively and also as ordinary transitive verbs. I enjoy myself sitting alone. He enjoys good health. Be a man of quotations. You made others happy with your crying only when you were a newborn baby. Do not lose your head in success and heart in failure. If you cannot see the brighter side of life, polish the darker side. அடுத்த தலைப்பு இந்தி படிக்கலாம் வாங்க. சொல், உச்சரிப்பு, பொருள். 2.5 रुपये, 2.5 रुपये, 2.5 ரூபாய். पौने 3 रुपये, पौने 3 रुपये, 2.25 ரூபாய். 10 रुपये, 10 रुपये, 10 ரூபாய். 100 रुपये, 100 रुपये, 100 ரூபாய். 1000 रुपये, 1000 रुपये, 1000 ரூபாய். வாக்கியம், உச்சரிப்பு, பொருள். ரஹீம் और करीम பாய் பாய் ஹைம். ரஹீம் और கரீம் பாய் பாய் ஹைம். ரஹீமும் கரீமும் சகோதரர்கள். தர்ஜி கப்படா சி ரஹாத்தா. தர்ஜி கப்படா சி ரஹாத்தா. தையல்காரன் துணி தைத்து கொண்டிருந்தான். அடுத்த தலைப்பு சட்டப்படி பார்த்தால். இந்திய அரசியல் சாசனப்படி நெருக்கடி நிலை பிரகடனம் செய்யப்பட்டிருந்தால் பாராளுமன்றத்தின் ஆயுட்காலம் சட்டத்தின் மூலம் ஓராண்டுக்கு நீட்டிக்கப்படலாம். நெருக்கடி நிலை பிரகடனம் ரத்து செய்யப்பட்ட பிறகு 6 மாதங்களுக்குள் தேர்தல் நடத்தப்பட வேண்டும். பாராளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்படும் நபர் இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும். அந்த நபர் தேர்தல் ஆணையத்தால் அதிகாரம் வழங்கப்பட்ட அதிகாரியின் முன்னிலையில் அரசியல் சாசனத்தின் 3வது அட்டவணையில் குறிப்பிட்டுள்ளபடி உறுதிமொழி எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்த தலைப்பு உன்னையே நீ எண்ணிப்பார். நான் காதலித்த ஒவ்வொரு பெண்ணும் என்னை சிலுவையில் அறைந்தாள். ஒவ்வொரு முறையும் உயிர்த்தெழுந்தேன். இயேசு கிறிஸ்துவை கடவுள் என்கிறீர்கள். நான் கடவுள் இல்லையா? அடுத்த தலைப்பு அரசியல் குறிப்புகள். என்னை பிரசிடென்ட் ஆக்கிய பொதுச் செயலாளர், பொருளாளர் ஆகிய 2 சகாக்களும்
தங்களுக்குள் சண்டை போட்டுக்கொண்டு கடைசியில் பொருளாளர் கதிர்வேலு எங்கள் யூனியனை விட்டு விலகி சீனிவாசகுமாரின் ஒர்க்மன் யூனியனில் சேர்ந்து விட்டார். பொதுச் செயலாளர் தனசேகரன் மனந்தளர்ந்து போய்விட்டார். அவர் சம்மதத்தோடு நானே யூனியனில் முழு பொறுப்பும் ஏற்றுக்கொண்டு முழு வீச்சில் செயல்பட ஆரம்பித்தேன். வங்கித்துறையின் INTUC தலைவர் RPK முருகேசன் பக்கத்தில் ஸ்டேட் பேங்கில் வேலை பார்த்ததால் அவர் கொடுத்த சுற்றறிக்கைகளை வாங்கி ஜெராக்ஸ் காப்பி எடுத்து சங்க உறுப்பினர்களுக்கு அனுப்பி வைத்தேன். எனக்கு வேறு யூனியன்களில் முன்பிருந்தே நெருங்கிய நண்பர்கள் இருந்ததால் என்னுடைய யூனியனுக்கு விளம்பரமும் செல்வாக்கும் வளர்ந்தன. வங்கி நிர்வாகம் தவறு செய்த போது தயங்காமல் கண்டனம் தெரிவித்தேன். நிர்வாகம் நல்லதை செய்தபோது மனப்பூர்வமாக பாராட்டினேன். இந்து பத்திரிகையில் வந்த செய்திகளை பயன்படுத்தி அவற்றிற்கு கீழே எங்கள் யூனியன் சார்பாக கருத்துக்களை வெளியிட்டேன். வங்கித்துறையில் உள்ள எல்லா யூனியன்களும் போராட்டத்தில் குதித்த போது INTUCயின் பிரதிநிதியாக என்னை மற்ற யூனியன்கள் ஏற்றுக்கொண்டது என்னை உற்சாகப்படுத்தியது, என் தன்னம்பிக்கையை வளர்த்தது. ஒரு யூனியனுக்கு தேவை வலிமைமிக்க தலைவன்தான் என்ற உண்மையை உணர்ந்தேன். மற்றவர்களுக்கும் உணர்த்தினேன். தலைவரிடம் வலிமை இருக்கும் வரை யூனியன் இருக்கும். உறுப்பினர்கள் 50 பேர் இருந்தாலும் 5 லட்சம் பேர் இருந்தாலும் இந்த உண்மை மாறாது. தலைப்பு A poem by BSV. Choice doth lie in front of thee. Where doth lie so-called heaven? Where are those maidens seven? Dr. Johnson showed the hell as place where bad people fell. To him heaven is the place ever open for blessed race. Need thou go nowhere to see, as both are here with thee. With the one in content lies that heaven, even ere he dies. One who with contempt dwells feels earth itself a hell. Choice that lie in front of us have the rice and not the husk. Content be with water lent, Lord of all, on whom we bend. அடுத்த தலைப்பு சிறுகதை. நான் திருடவில்லை. 3ஆம் வகுப்பு ஆசிரியர் கணபதிக்கு வகுப்பில் அடிக்கடி நடந்த திருட்டு ஒரு சவாலாகிவிட்டது. மாணவர்கள் அவ்வப்போது பென்சில், ரப்பர் காணாமல் போவது பற்றி புகார் கூறினார்கள். சில நாட்கள் கழித்து அவருடைய மேஜை டிராயரிலிருந்து சாக்பீஸ், பேனா, சில்லறை காசுகள் காணாமல் போய்விட்டன. கணபதி வகுப்பில் முதல் ரேங்க் வாங்கும் ரத்தினத்திடம் தனியாக இது பற்றி தன் வேதனையை தெரிவித்தார். ரத்தினம் அவருக்கு உதவி செய்ய ஆசைப்பட்டான். சார், இதை செய்வது சுப்பையா தான், எனக்கு தெரியும் என்றான். கணபதி வாத்தியாருக்கு சந்தேகம் உறுதியாகிவிட்டது. சுப்பையாவை எப்படி திருத்துவது? இவ்வளவு தைரியமாக செய்கிறவன் நிச்சயம் ஒத்துக்கொள்ள மாட்டான். திருடுவது தப்பு. இப்போது நீங்கள் திருடினால் பெரியவன் ஆன பிறகும் திருடுவீர்கள். உங்கள் வாழ்க்கை ஜெயிலில் தான் முடியும் என்று பொதுவாக சொல்லி பார்த்தார். எந்த பயனும் இல்லை. திருட்டு நிற்கவில்லை. சுப்பையா பக்கத்தில் இருந்த முத்துவின் பென்சிலை எடுத்து தன் பைக்குள் போட்டபோது கையும் களவுமாக பிடிபட்டான். கணபதி வாத்தியார் சுப்பையாவை அழைத்து, ஏன் திருடினாய்? உனக்குத்தான் பென்சில் இருக்கிறதே என்று கேட்டார். சுப்பையா எதுவுமே பதில் சொல்லவில்லை. அன்று மாலை வகுப்பு முடிந்ததும் கணபதி வாத்தியார் ஒரு பழைய நோட்டு அட்டையில் நான் திருடன் என்று எழுதி அதன் 2 பக்கங்களிலும் துளை போட்டு நீளமான நூலால் கட்டி அதை சுப்பையாவின் கழுத்திலே தொங்கவிட்டார். இத்தனை நாட்கள் கல்லாக இருந்த சுப்பையாவின் முகம் கலவரமடைந்தது. அழுது விட்டான். அவமானத்தில் அழுகை அதிகமாயிற்று. இனிமேல் திருடுவதை நிறுத்துவாயா என்று கணபதி கண்டிப்புடன் கேட்டார். சரி சார் என்று கரகரத்த குரலில் சொல்லிக்கொண்டே சுப்பையா தலையை அசைத்தான். கணபதி அவன் கழுத்திலிருந்த அட்டையை கழற்றி தன் மேஜை டிராயரில் வைத்துவிட்டு அவனை போக சொல்லிவிட்டார். பாலா சார், இதோ என்னுடைய 3 கேள்விகள். கேள்வி 1. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அண்மையில் இஸ்ரேல் நாட்டுக்கு விஜயம் செய்ததும் இஸ்ரேல் நாட்டின் பாராளுமன்றத்தில் இந்திய-இஸ்ரேல் உறவு பற்றி சிலாகித்ததும் சரியா? இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் சண்டை நடந்து கொண்டிருந்த சமயம் ஈரான் நாட்டின் உறவு நமக்கு தேவை என்று தெரிந்திருந்தும் பிரதமர் மோடி இஸ்ரேல் நாட்டுக்கு பயணம் செய்ததும் இஸ்ரேல் நாட்டின் நட்பை பாராட்டி பேசியதும் முற்றிலும் தவறு. கேள்வி 2. பிரபஞ்ச சக்தி உலகத்தில் அணு ஆயுத போர் வராமல் எப்படி தடுக்கும்? பிரபஞ்ச சக்தி நிறுவன தலைவர் உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளின் அரசாங்கங்களையும் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பார். எனவே அணு ஆயுத போர் வராமல் தடுத்து நிறுத்துவார்.
கேள்வி 3. ஆசையே அலை போலே என்ற பாடலைப் பாடுவீர்களா? ஆசையே அலை போலே நாமெல்லாம் அதன் மேலே ஓடம் போலே ஆடிடுவோமே வாழ்நாளிலே. ஆசையே அலை போலே நாமெல்லாம் அதன் மேலே ஓடம் போலே ஆடிடுவோமே வாழ்நாளிலே. பருவம் என்னும் காற்றிலே பறக்கும் காதல் தேரிலே ஆணும் பெண்ணும் மகிழ்வார் சுகம் பெறுவார் அதிசயம் காண்பார். நாளை உலகின் பாதையை இன்றே யார் காணுவார். ஆசையே அலை போலே நாமெல்லாம் அதன் மேலே ஓடம் போலே ஆடிடுவோமே வாழ்நாளிலே. வாழ்க்கையெல்லாம் தீர்ந்ததேன் வடிவம் மட்டும் வாழ்வதேன். இளமை மீண்டும் வருமா மனம் பெறுமா முதுமையே சுகமா. காலம் போகும் பாதையை இங்கே யார் காணுவார். ஆசையே அலை போலே நாமெல்லாம் அதன் மேலே ஓடம் போலே ஆடிடுவோமே வாழ்நாளிலே. சூறை காற்று மோதினால் தோணி ஓட்டம் மேவுமோ. வாழ்வில் துன்பம் வரவு சுகம் செலவு இருப்பது கனவு. காலம் வகுத்த கணக்கை இங்கே யார் காணுவார். ஆசையே அலை போலே நாமெல்லாம் அதன் மேலே ஓடம் போலே ஆடிடுவோமே வாழ்நாளிலே. ஆ ஆ ஆ. மீண்டும் சந்திப்போம் வாசுகி. Bye, sir. நன்றி. மீண்டும் அடுத்த வெள்ளிக்கிழமை இரவு 8 மணிக்கு சந்திப்போம்.